நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்புறம் அத்தை, நாங்கள் சர்ப்ரைஸாக ஒரு பிளான் பண்ணி வச்சுருந்தோம். உங்கள் பர்த்டேவை ஏன் நாங்கள் பண்ணலன்னா அதுக்கு காரணம் நம்ம எல்லாரும் சேர்ந்து வெளியே போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால நான் என்ன யோசிக்கிறேன்னா, நம்மலாம் சேர்ந்து வெளியே போகலாமே. நான் எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சிட்டேன். அதுக்கு இன்னைக்கே போய் ஆகணும். நீங்கள் மறுக்காம எங்கள் கூட வரணும். வினய், ஐம் ரியலி சாரி. நான் வர முடியாது. எனக்கும் வரணும் தான் ஆசையா இருக்கு. ஆனா எனக்கு கஷ்டமா இருக்கு. நான் வரல. சோ நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. நான் அப்புறம் எப்போவாவது. அத்தை ப்ளீஸ். அத்தை தாமோ, காலையில எங்க போயிட்டு இருக்க? வாயை திறந்து ஏதாவது சொல்றா. எங்க போயிட்டு இருக்க? அப்பா, அது நான் நியூஸ் பேப்பர் வாங்க மார்க்கெட் போயிட்டு இருக்கேன். நியூஸ் பேப்பர் தான் வீட்டுக்கு வரல, அப்புறத்துக்கு மார்க்கெட் போயிட்டு இருக்க? அப்பா அப்பா அது வந்து நான் மார்னிங் வாக்கிங் போயிட்டு இருக்கேன். ஒரு 5 நிமிஷத்துல வந்துருவேன் ப்ளீஸ். பாத்தியா அவன? உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? எங்க பேரை கெடுத்து வெளியே சுத்த போறியா? ஒழுங்கு மரியாதையா வீட்டுல உட்காரு, இல்ல அடிச்சு கையால உடைச்சிருவேன். அப்பா அப்பா நீங்க என்ன தேவையில்லாம திட்டுறீங்க. நான் அப்படி என்னதான் தப்பு பண்ணிட்டேன் உங்க பேரை கெடுக்கிற அளவுக்கு? அப்படியா? அப்ப நீ எந்த தப்புமே பண்ணலையா? ஆனா நீ ஒரு பெரிய வேலை பார்க்க முயற்சி பண்ணிருக்கியே. ஒரு பொண்ணை இழுத்துட்டு ஓடுறது அவ்வளவு சாதாரண வேலை இல்லையே. ஓங்கி ஒரு அற விட்டானா உன் பல்லுகள் எல்லாம் உடைஞ்சிரும். ஜாக்கிரதை. வாய மூடிட்டு மரியாதையா வீட்டுல இரு, புரியுதா? நீ எங்கேயும் வெளியே போக கூடாது. முதல்ல உன் பர்ஸ கொடு. பர்ஸ கொடு. என்கிட்ட பர்ஸ் இல்லப்பா. அப்படியா? அப்ப இது என்னது? என்னடா இது? என்னது? லாட்டரி டிக்கெட்டா? எத்தனை நாளா இந்த லாட்டரி டிக்கெட் நீ வாங்கிட்டு இருக்க? நம்ம வீட்டுல இருக்கிற எல்லாரும் இதுவரைக்கும் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. நீ என்னடா லாட்டரி டிக்கெட் வாங்கி பெரிய பணக்காரன் ஆகணும்னு நினைக்கிறியா? அப்பா, இந்த நாட்டுல கோடிக்கணக்கான மக்கள் இந்த லாட்டரி சீட்டை வாங்கிட்டு இருக்காங்க. அதுக்காக அவங்க ஒன்றும் வேலைக்காகாதவங்கன்னு அர்த்தம் இல்லையே. அப்படியா? இப்ப நீ எனக்கு சொல்லி கொடுக்குறியா? உனக்கு இன்னும் மீச தாடி கூட வளரல, அதுக்குள்ள நீ எனக்கு கத்து கொடுக்க வந்துட்ட. மறுபடியும் இந்த மாதிரி ஒரு டிக்கெட்டை உன் கையில பார்த்தேன், தொலைச்சிருவேன். ஞாபகம் வச்சுக்கோ. அதுதான் உனக்கு கடைசி நாளா இருக்கும். மோகன், எதுக்குப்பா இவ்வளவு கோவப்படுற? அவனுக்கு அன்பா எடுத்து சொல்லி புரிய வைக்கலாமே. அப்ப நீங்களே அவனுக்கு அன்பா புரிய வைங்க. எவ்வளவு சொன்னாலும் இவனுக்கு புரியாது. ஷாலினி, அப்பா ப்ளீஸ் என்ன சம்மதிக்க வைக்கணும்னு முயற்சி பண்ணாதீங்க. கருணை எழுந்த வேதனை என் மனசுக்குள்ள இன்னும் அப்படியே ஆழமாதான்ப்பா இருக்கு. அவனோட நினைப்பு என் மனசை விட்டு போக மாட்டேங்குது. அப்படி இருக்கும்போது நான் எப்படிப்பா அவங்க கூட பிக்னிக் வர முடியும்?
எப்படி உங்க எல்லார் கூடயும் பொய்யா சிரிச்சிட்டு இருக்க முடியும்? இல்லப்பா, இது என்னால முடியாது. ஷாலினி, உனக்கே நல்லா தெரியும் உங்க அம்மாக்கு சேமியா பாயசம்னா எவ்வளவு பிடிக்கும். எந்த ஒரு விசேஷமா இருந்தாலும் கண்டிப்பா சேமியா பாயசம் இருக்கும். எல்லாரும் அதை விரும்பி சாப்பிடுவாங்க. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் உங்க அம்மா இறந்துட்டாங்க. அப்புறம் சேமியா பாயசத்தை பார்க்கறது மட்டும் இல்ல, குடிக்கிறது கூட நான் விருப்பப்படல. எப்போ அதை நான் பார்த்தாலும் உங்க அம்மாவோட நினைவுகள் எனக்கு வந்துகிட்டே இருக்கும். அப்போ உங்க அம்மா எழுதின ஒரு பழைய லெட்டர் கிடைச்சது. அதை படிச்சதுக்கு அப்புறம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், என்னைக்கு நம்ம சொந்தங்கள் நம்மளை விட்டு போகாதுன்னு. அப்படியே ஒருவேளை அவங்க எவ்வளவு தூரம் நம்மளை விட்டு போனாலும் நம்ம துக்கத்துல இருந்தா அவங்க ஆத்மா சாந்தி அடையாது, துக்கமா தான் இருக்கும். இங்க பாருங்க, கருணோட ஆத்மா எப்ப சாந்தி அடையும்னா நீ எப்ப சந்தோஷமா இருக்கியோ அப்பதான். போதுமா? வாழ்க்கை முன்னேறதுக்காக தான் இருக்கு. அதுக்காக நாம எப்பவும் முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். எதுக்காகவும் நீ நிக்காத. ஷபாஷ் ஷாலினி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சொல்லுடா தாமு, கொஞ்ச நேரத்துல நானே உனக்கு கால் பண்ணி உன்னை நல்லா திட்டலாம் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். அம்மா, நீ என்ன பண்ண பார்த்த? ஒரு பொண்ணை எடுத்துக்கிட்டு ஓடத்துக்கு ட்ரை பண்ணியா? நீ ஒரு முட்டாள், கழுத, அறிவு அக்கா 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 அக்கா, கெட்டவன். நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. என்ன நடந்ததுன்னு தெரியாம நீங்க பாட்டு திட்டிட்டே இருக்கீங்க. நான் அங்க இல்லன்னு கொஞ்சம் சந்தோஷப்படு. நான் மட்டும் அங்க இருந்தேன்னு வச்சுக்கோங்க, உனக்கு என்ன படிப்ப தெரியுமா? உன்னை அப்படியே கட்டி போட்டு தலைகீழ தொங்க விட்டு எவ்வளவு அடி அடிச்சிருப்பேனா உன் மூஞ்சிய உன்னாலேயே பார்க்க முடியாத அளவுக்கு. அக்கா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நான் பேசிட்டு இருக்கும்போது நடுவுல டிஸ்டர்ப் பண்ணாத. நல்ல வேளை கடைசி நேரத்துல சித்தப்பா அங்க வந்துட்டாரு. இல்லன்னா இந்நேரம் நீ இந்த உலகத்துல எங்க சுத்திட்டு இருப்பேன்னு யாருக்குமே தெரியாது. தாமு தம்பி, இங்க பாரு, ஒரு விஷயத்தை நல்லா கேட்டுக்கோ. உன் வாழ்க்கை நிறைய பேரோட சம்பந்தப்பட்டிருக்கு. ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோ, நீ சந்தோஷமா இருந்தாதான் அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க. நீ இந்த மாதிரி ஏதாவது ஏடகுடமா பண்ண அவங்களுக்கு தான் பிரச்சனை வரும். அதனால ப்ளீஸ் நீ வைக்கிற ஒவ்வொரு அடியையும் பார்த்து வை. சரிக்கா, நான் இனிமே அப்படி பண்ண மாட்டேன். ஹலோ, வினய், எங்க பண்ண இந்த பிக்னிக் பிளான் ரொம்பவே நல்லா இருக்கு. ஐயாவை நீ என்ன நினைச்சிட்ட? ஹே ஜீவிதா, சந்தோஷப்படு. வினையால தான் நம்ம பிக்னிக் கிளம்பி போயிட்டு இருக்கோம். சில பேருடைய புருஷங்களும் இருக்காங்களே, வீட்டு பக்கத்துல இருக்கிற பார்க்க கூட கூட்டு போக மாட்டாங்க. நீங்களே இவளுக்கு எடுத்து சொல்லுங்க, நம்ம வீட்டு பக்கத்துல அப்படி எந்த பார்க் இருக்கு? விஷ்வா, நீ ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டே இருந்தால உனக்கு ஒரு நல்ல சாங் கம்போஸ் பண்றதுக்கு நல்ல இன்ஸ்பிரேஷன் கிடைக்கல, நல்ல மூட் கிடைக்கலன்னு. ஐ ஹோப் இந்த ட்ரிப்பால உனக்கு எல்லாமே கிடைக்கும். பெரியம்மா, இங்க பாருங்க, நான் வீடியோ கேம் கொண்டு வந்திருக்கேன். ஆனா நீங்க எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி தரணும். நீங்க எப்பவும் என் கூட காம்படிஷனுக்கு வரணும். நிச்சயமா இந்த வாட்டி நான் தான் ஜெயிப்பேன். கலக்குறீங்கக்கா. சரி. ரொம்ப நாளாச்சு இல்ல நம்ம எல்லாரும் வெளியில போய், இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாங்க
வெல்கம் பெரியம்மா. ஓகே எல்லாரும் செட்டில் ஆயிட்டீங்களா? நம்ம கிளம்பலாம். விஸ்வா, நம்ம வழக்கமா ஒண்ணு சொல்லுவோமே. ஜெய் காளி மகா காளி மதுரை மீனாட்சி அம்மனுக்கு ஜெய். தாமு, தாமு கண்ணா, தாமு செல்லம், எங்க பாத்தியா நான் உனக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன்னு? சுட சுட சமோசா. சாப்பிடு சாப்பிடு கண்ணா, சாப்பிடு. நீ காலையில இருந்து டிஃபன் கூட சாப்பிடல. சாப்பிடுற செல்லம். சபாஷ், சமோசா சூடா இருக்கு பாரு, சாப்பிடு சாப்பிடு. உங்க அப்பா உன்னை திட்டினதையெல்லாம் தப்பா எடுத்துக்காத. இந்த வயசு பசங்க இப்படிதான் ஏதாவது பண்ணிட்டு அம்மா அப்பா கிட்ட திட்டு வாங்கிப்பாங்க. பசங்க நல்ல வழியில போகணும்னு தான் பெரியவங்க திட்டுவாங்க. இங்க பாரு, பெத்தவங்க தானே குழந்தைங்களை நல்லா வளர்த்து நல்ல வழிக்கு கொண்டு போகணும். சொல்றது புரியுதா செல்லம்? அம்மா, தயவு செஞ்சு உன்னோட எஃப்எம் கொஞ்ச நேரம் ஆஃப் பண்றியா ப்ளீஸ்? நான் சமோசா சாப்பிட்டுட்டு இருக்கேன், நீ நிம்மதியா சாப்பிட விடு. சரிப்பா, நீ சாப்பிடு. பம்பர் பிரைஸ். இன்றைய லாட்டரிக்கான கடைசி முடிவுகள். முதல் பரிசு DB 1508-1993. DB 1508-1993. ஜீவிதா, நான் போய் டிரைவருக்கு வழி சொல்லிட்டு வரேன். சரி. டேய் தாமு, அதுல அப்படி என்னடா பாத்துட்டு இருக்க? முதல்ல சமோசாவை சாப்பிடு. இங்க பாருங்கம்மா, நீங்க சமோசாவை விட்டு தள்ளுங்க. ஃபர்ஸ்ட் நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. என்னோட பிறந்த நாள் எப்போ? இங்க பாரு, உன்னோட பிறந்த நாளை இந்தியால இருக்கிற எல்லாருமே கொண்டாடுவாங்க. எப்போ எப்போ? அது விடுதலை அடைஞ்ச நாள் 15th ஆகஸ்ட் 1993. DB 1508-1993. அட, இது அதே நம்பர் தான். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் இந்த லாட்டரி டிக்கெட்டை என் பிறந்த நாளை கணக்கு பண்ணி தான் நானே வாங்கினேன். அப்புறம் இதோட பேரும் DB. அப்படின்னா என்னோட ஷார்ட் ஃபார்ம் தாமோட DB. Yes! 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 தாமக்கண்ணா, என்னோட செல்லம், நீ அந்த பொண்ணை நினைச்சு பைத்தியம் ஆயிட்டான்னு நினைக்கிறேன்டா. பைத்தியம் ஆயிட்ட. இத பாருங்கம்மா, உங்க பையன் ஒண்ணும் பைத்தியம் இல்ல, பெரிய பணக்காரன் ஆயிட்ட. எனக்கு லாட்டரி அடிச்சிருக்கு 25 லட்சம் ரூபாய்க்கு. இங்க பாருங்கம்மா. 25 லட்சமா? அம்மா அம்மா அம்மா. மாலதி, இது பிக்னிக் பஸ்ஸா இல்ல போர் அடிக்கிற பஸ்ஸா? எல்லாரும் அவங்கவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அண்ணனை பாரு லேப்டாப்ல, தாத்தா நியூஸ் பேப்பர்ல, அப்புறம் சித்தி கண்ணாடியில, அப்புறம் அசோக் வீடியோ கேம்ல.
ஓஹோ, நான் இந்த விஷயத்தை கவனிக்கவே இல்லையே. இப்ப பாரு, இந்த மாலதி இந்த பஸ்ஸையே ஒரு கலக்கு கலக்க போறேன். அப்ப களத்துல நானும் உன் கூட இறங்கிற வேண்டியதான். அப்புறம் என்ன, ரெண்டு பேரும் சேர்ந்தே கலக்குவோம். கம் ஆன். அட்டென்ஷன் அட்டென்ஷன். அட, இது பிக்னிக் பஸ் பா. தாத்தா, நீங்க நியூஸ் பேப்பர் படிக்கிறத விடுங்க. அப்புறம் பெரியமா, உங்க புக் ப்ளீஸ். கண்ணாடியை கொடுங்க. கொடுங்க, அப்புறமா மேக்கப் போட்டுக்கலாம். அங்கிள் அங்கிள் கொடுங்க. மொபைல் laptop கொடுங்க. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. Please. ஏய், நான் அர்ஜென்ட்டா மெயில் நோ பண்ணனும். நோ நோ. பிக்னிக் ரூல்ஸ். நோ வர்க் டியூரிங் பிக்னிக். ஆமா விஸ்வா, நீ சொன்னது சரிதான். இது பிக்னிக் பஸ் மாதிரியே தெரியல. நான் எவ்வளவு நேரமா பாத்துக்கிட்டு வரேன், ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க மாட்டேங்கிறீங்க, பாட்டுக்கு பாட்டு விளையாட மாட்டேங்கிறீங்க, ஒரு ஜோக்ஸ் கூட இல்ல. நம்ம பிக்னிக் போறமானே தெரியல இல்ல? அது என்னன்னா சித்தி, பிக்னிக்னாலே எப்படி இருக்குன்னு எல்லாரும் மறந்துட்டாங்க. எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? லாஸ்ட் டைம் ரிஷிகேஷ்ல கார்ல போனப்போ எவ்வளவு ஜாலியா இருந்துச்சு. சாரி, பஸ்ல. மாமா, ஆ. வாங்க 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 சொல்றேன்ல, ஏந்துருங்க. ஐ அம் சோ சாரி மாமா, உங்க சீட்ல நான் உட்கார்ந்துட்டேன், சோ நீங்களே உட்காருங்க. இது உங்க சீட், அது உங்க மனைவி. உங்க அதிகாரத்தை நான் பறிக்க விரும்பல. ஓகே, சாரி. சரி, அப்புறம் நான் ஒரு இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறேன். இந்த பிக்னிக் நம்ம வாழ்க்கையில மறக்க முடியாத பிக்னிக்கா இருக்க போகுது. அதனால இந்த பிக்னிக்ல நம்ம எல்லாரும் ரொம்ப ஜாலியா அமர்க்களம் பண்ண போறோம். நிறைய போட்டிங்க நடக்க போகுது. பாட்டு போட்டி, விளையாட்டு போட்டி, அப்புறம் இதோட நிறைய கலாட்டாவும். யார் ஜெயிக்க போறாங்களோ அவங்களுக்கு பிரைஸும் கிடைக்க போகுது. ஷாலினி, இப்படி நம்ம எல்லாம் வெளியே வந்தது சந்தோஷமா தான் இருக்குல்ல? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வாங்க. ஹாய் சார். Hello, சார், sir. நாங்க வதியரா ஃபேமிலிங்கிற பேர்ல Yes, ரூம் புக் பண்ணி நீங்க ரெடியா தானா? இருக்கேன். ஆமா. This is just for formality, Okay, sir. sir. Please sign here. Thank you. Your keys. சுந்தர், எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருக்கு? ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா. டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டேன், சாவியும் வாங்கிட்டேன். இந்த Please, சாவி நீங்க room key வச்சுக்கோங்க. கொடுங்க. One ரூம்ல minute. போய் ரெஸ்ட் எடுங்க. கிளம்புங்க. நான் வரேன். சரிப்பா. ஓகேப்பா. இந்த கடல் பல கங்கை நதி வந்து சொந்தம் கொண்டாடும் இடம். அடி என்னடி உனக்கென்று அவசரம். இந்த மின்னினிக்கு கண்ணில் ஒரு மின்னல் வந்தது. அடி கண்ணே அழகு பெண்ணே. இந்த மின்னினிக்கு கண்ணில் ஒரு மின்னல் வந்தது. தோட்டத்திலே பல பூக்கள் உண்டு, நீதானே என் சிகப்பு ரோஜா. என்னை உன்னுடனே நான் தந்தேன் என் ஆசை ராஜா. மலர் உன்னை பறிச்சிட துடிக்கிறேன். இந்த மின்னினிக்கு கண்ணில் ஒரு மின்னல் வந்தது. என் மன்னா அழகு கண்ணா. காதல் ராஜாங்க பறவை தேடும் ஆனந்த உறவை. சொர்க்கம் என் கையிலே. இந்த மின்னினிக்கு கண்ணில் ஒரு மின்னல் வந்தது. நன்ன 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 நன்ன. இங்க என்ன நடக்குது? ஓ. தாத்தா,
சாரி சாரி. நோ, இதுல சாரி சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. சோ ஹேண்ட்ஸம். யூ ஆர் ஸ்மார்ட். நான் பார்த்த ஆம்பளைங்களையே நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா?